நான் எந்த குருமார்கள்ட்ட கற்றுக்கிட்டனோ அவங்களுடைய ஆன்மாவை உள்ள இறங்கி பேசுறதை தான் நான் உணர்றேன். கலை நாம உன்னை நிகழ்த்தவே இல்லை சாமி. நம்ம நீங்கள் கூட சொன்னீங்க, ஒரு பிரபல ஒரு நடிகர் ஒருத்தர் உருவாக்குறதுக்கு எத்தனை பேர் துணை நின்றுருக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னைக்கு ஒருத்தர் நடிகராக ஜெயிக்கிறாருன்னா அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? நூற்றுக்கணக்கான மனிதர்கள், ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய அவங்கெல்லாம் ஏனியா நின்று இருப்பாங்க. அவங்க மேலே ஏறி மிதிச்சு 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 தான் அவர் மேலே வர முடியும். இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். இன்னைக்கு நான் ஒரு எல்லாருக்கும் தெரிந்த முகமா இருக்கேன், நான் ஒரு ஜோதிட ரீதியில் இருக்கிறேன்னா இது ஏன் வெற்றி இல்லை, என்னை ஏற்றி விட்டவர்கள் எனக்கு போட்ட பிச்சை, மேலிருந்து என்னை காப்பவன் போடும் பிச்சை இது. அதுக்கு நான் அந்த பிச்சைக்கு நான் உறுதுணையா இருக்கிறேன், அந்த உண்மையா இருக்கிறேன், அதுதான் நினைக்கிறேன். அப்போ இதுதான் எல்லாருக்கும். நீங்க ஜெயிக்கல, உங்களை ஒரு பெரிய பதவியில் உட்கார வச்சிருக்கா, உங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க, உங்க தாய் தகப்பன் செய்த புண்ணியத்துக்கு நன்றி சொல்லுங்க, உங்க முன்னோர் செய்த புண்ணியம். இப்போ நான் இங்க இருக்கிறேன்னா என் தாய் தந்தை, என் அண்ணன் தம்பி, என் அக்கா தங்கச்சி, என் உற்றார் உறவினர், என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தாத்தா பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி என் தாத்தாவுடைய ஆன்மா, இதெல்லாம் என்னை கைட் பண்ணிக்கிட்டு இருக்கு.